அனைவருக்கும் வணக்கம். ஜெய் குருதேவ். இப்போ சேவா யோதா அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சொன்ன ஏற்கனவே பார்த்த மாதிரி 38 மாவட்டங்கள், ஒரு 388 ஒன்றியங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஒன்றியங்கள்ல ஒரு ஒன்றியத்துக்கு கீழே 10 கிராமங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஒரு சேவா யோதாவா இருக்காரு அப்படின்னா, அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 2 அல்லது 3 கிராமங்கள் பார்க்கிறவராக இருக்கலாம். இல்லை நல்ல ஹைலி பொட்டன்ஷியலான ஒரு சேவா யோதா, நான் 10 கிராமத்தையும் சேர்த்து பார்ப்பேன், இந்த ஒன்றியத்தையே சேர்த்து பார்க்குற அளவுக்கு நான் கேப்பபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் 10 கிராமத்தையும் தாராளமாக சேர்ந்து பார்க்கலாம். ஒரு சேவா யோதா ஒரு வாழும் கலை ஆசிரியராக இருக்கலாம், ஒரு OLTP முடிச்சவராக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு தன்னார்வலர், ஒரு டிவோட்டடாக இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு சேவா யோதா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த 50 பிரதிநிதிகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமத்துடைய பிரச்சனைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லும்போது அத்தனைக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நபராக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கொண்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை மேலே இருக்கக்கூடிய அவர்கள் கூட, அதாவது உங்களோட உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடிய அவங்க கூட நீங்கள் தொடர்பு கொண்டு இதை எப்படி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த 2, அதாவது பிரதிநிதிகளுக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு உறவு பாலமாக இருப்பவர் சேவா யோதா. சேவா யோதா பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிநிதி 5 பிரதிநிதி ஒரு கிராமத்தில் செய்யக்கூடிய வேலையை அவர் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு இதுதான் பிரச்சனைன்னு முதல்லையே அட்ரஸ் பண்ணிட்டு 2 பேர் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணுறவராக இருக்கணும். பிரதிநிதிகளுடைய மாதம் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய நீங்கள் வெறும் சர்வீஸ் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதாக இருக்கட்டும், அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு சேவை யோதாவாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த 10 கிராமத்துக்கு நீங்கள் குடும்பத் தலைவர் மாதிரி, அந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேணும், ஒரு குடும்பமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உணவு, உடுக்கு, உடை, இருப்பிடம் எப்படி ஒரு அத்தியாவசியமாக ஒரு மனிதனுக்கு தேவையோ அதை அத்தனையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த பிரதிநிதிகளை ஆக்டிவாக வச்சுக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நீங்கள் அவங்கள ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்போ நல்லா ஹை எனர்ஜியாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஒழுக்க சீலராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் குருதேவை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறீங்க, குருதேவ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறீங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் NGO ஆர்ட் ஆஃப் லிவிங், அதை நீங்கள் முன்னிறுத்தி நீங்கள் நிற்கிறதுனால எல்லா விதத்துலையும் உங்கள் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட வராமல் பார்த்துக்கணும். இது ஒரு சேவா யோதாவோட ரொம்ப முக்கியமான ரூல். அதே நேரத்தில் சேவா யோதா பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராமங்கள் இருக்குன்னா அந்த கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை நீங்கள் மாதம் சந்திக்கணும். அதே நேரத்தில் கிராமத்தில் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளுக்கும் நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் சேவை யோதா ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறீங்க, நான் ஃபுல் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஹானரையும் நம்ம பாரத் திட்டம் வாயில தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நான் பார்ட் டைமாக வேலை செய்கிறேன், ஃபுல் டைமாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் பேஸ்டு, சரிங்களா? ஏன்னா இது முழுக்க சேவை காரியம், முழுக்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு காரியம். அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எண்ட் யூஸராக யார் பயன்பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படணும். அப்போ சேவை யோதா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு உண்டான ஹானரேம் அப்படிங்கிறது வாழும் கலையால் கட்டாயம் வழங்கப்படும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு சேவை யோதாவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லாகின் இருக்கும், சேவை யோதா லாகின்குள்ளே உங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் 10 கிராமங்கள் இருக்குன்னா 10 கிராமத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சோ அத்தனையும் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் எதுவும் நடக்கல, நாங்கள் மீட்டிங் தான் போகிறோம், நாங்கள் ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வாட் எவர் யூ டூ, ஒரு கோவிலில் ஒரு அன்னதானம் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, மக்கள் எத்தனை பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ அது நீங்கள் என்ன பண்ணினாலும் அந்த கிளிப்ஸ் எல்லாம், அந்த வீடியோஸோ அந்த ஃபோட்டோஸோ எது இருந்தாலும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட் பாரத்துடைய வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஒரு கிராமத்தில் பிரதிநிதியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம், ஒரு பெரிய கிராமமாக இருக்கலாம். என்னால் ஒரு 4-5 கிராமத்தை பார்க்க முடியாது, என்னால் எங்கள் கிராமத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட் பாரத்துடைய வெப்சைட்டில் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் எல்லாம் அதில் கேட்கும். டெக்னிக்கலாக உங்களோட பேர் என்ன, நீங்கள் உங்கள் பின்கோடு போட்டாவே அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும், நீங்கள் என்ன கிராமம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு பிரதிநிதியாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த கிராமத்துடைய வழிகாட்டியாக இருக்கணும், நீங்கள் தான் அந்த கிராமத்துடைய முகமாக இருக்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய டிசிப்ளின் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்களையும் வளர்த்திட்டு என்னுடைய வீட்டையும் வளர்த்திட்டு அந்த நாட்டையும் வளர்த்தணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கம், அந்த உத்வேகம் இயல்பாக இருக்கணும். உங்களுடைய சேவா யோதா, உங்களுடைய லீடர், அவர் என்ன சொல்கிறாரோ, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கன்வே பண்ணுறவராக இருக்கணும். நீங்களும் சேவா யோதாவும் கலந்து வேலை செய்வோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நான் பல்வேறு கிராமங்களை சேர்ந்து ஒரு சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணலன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அப்போ மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வாழும் கலை போல ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் NGO
அதை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நிற்கிறீங்க, குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான மொழி, நடை, உடை, பாவனை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அது சார்ந்து இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேவா யோதாவாக இருக்கலாம், ஒரு பிரதிநிதியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், எந்த விதமான போதை வஸ்துக்கும் அவர் அடிமையாக இருக்கக்கூடாது, அதை ப்ரொமோட் பண்ணுறவராக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது உங்களையும் உங்கள் வீட்டையும் இந்த கிராமத்தையும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பணிகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதி அவர்கள் சேவா யோதா கூட கனெக்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணி உங்களை வளர்த்திக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்யலாம். பிரதிநிதியே இருக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது. உங்களோட செல்ஃப் மேலே வர்றதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் நீங்கள் கிராமத்தில் இறங்கி வேலை செய்யும்போது அது நடக்கும். வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட் பாரத்துடைய தமிழ்நாடு கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஜெய் குருதேவ். நன்றி, வணக்கம்.